ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்து திருஞான சம்பந்தருடைய ஜீவ சமாதி, குருஞான சம்பந்தர் ஜீவ சமாதி நேராக கொடிமரத்துக்கு நேராக இருக்குது பாருங்கள், இந்த தருமபுரம் ஆதீனத்தில். ஏன்னா இங்கே வந்து குருஞான சம்பந்தர் பள்ளி ஆசிரியர் அவங்க வந்து இந்த இங்கே உள்ள விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி 60 வயசு இருக்கும், அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள். அப்போ அவர்கள் இறைவனுடன் ஐக்கியமானதுனால சிவபெருமானாக ஆகிட்டாங்க. அதனால ஒரு அம்பாள் வச்சு ஞானாம்பிகை கல்லூரி, தருமபுரம் ஞானாம்பிகை கல்லூரி இருக்குது, தருமபுரம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இதை தவிர ஸ்ரீவில்லிபுத்தூரில் பல மடங்கள் நிறுவியிருக்காங்க. இவங்க எல்லா இடங்களையும் மடங்கள் நிறுவியிருக்காங்க. நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. இப்போ இவங்க எத்தனாவது ஆதீனம்? 27வது ஆதீனம். இதுக்கு முன்னாடி உள்ள 26 ஆதீனங்கள்லாம் எங்கே இருக்காங்க? 26 சமாதிகள் தர்மபுரியில் உண்டு. இறந்துட்டாங்க. அவங்களாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? டிஃபரெண்ட் ஆகும்ல. எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அப்படி வரிசையாக இருந்தாங்க. ஓகே. இது என்னங்க? இது அவர்கள் ஸ்தாபனம் பண்ண துர்க்கையம்மன். இதுதான் தர்மபுரீஸ்வரர். இப்போ நீங்கள் சொன்னீங்களே குருஞான சம்பந்தர் வழிபட்ட சுவாமி இதில் தான் இங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எனக்கு இதனுடைய வரலாறு தெரியாது. இந்த தருமபுர ஆதீன குருஞான சம்பந்தர் பள்ளி ஆசிரியர் அப்படிங்களா? நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்களாங்க ஐயா? ஆமாம், 2000 ரிட்டையர்மெண்ட்டு. சரிங்க ஐயா. இப்போ வந்து துர்க்கை அம்மன் கோயில் உள்ளார நாங்கள் வரோம். துர்க்கையை ஸ்தாபனம் பண்ணாங்க. 25வது மகா சன்னிதானம். 25வது மகா சன்னிதானம் வந்து இந்த துர்க்கை அம்மனை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸ்தாபனம் பண்ணி 18 கை சுவாமி அம்பாளுக்கு. இங்கே வந்து என்ன சிறப்புனா, இந்த அம்பாளுக்கு வந்து 18 கை. ஆமாம். எங்கே இருக்காங்க? வாங்க கட்டுறேன். இப்போ தானே பிரகாரம் வந்திருக்கோம். மேலே அதெல்லாம் முடிச்சுங்க. யாகசாலை பாருங்க. இது வந்து யாகசாலைங்க. நவராத்திரிக்கு விசேஷமாக இருக்கும். நவராத்திரிக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த இடம். பதினெட்டு கையோட இங்கே துர்க்கை அம்மன் இருக்காங்க. இது எப்படி உள்ளே போகிறது இல்லையா? இது எப்படி திறந்துட்டு உள்ளே போகலாமா? பதினெட்டு கையுடைய துர்க்கை அம்மன்.